லாஸ்ட்டா என்ன பார்த்தோம்? 3.36 பார்க்கணும் அன்னைக்கு. 3.11 ஃபுல்லா முடிச்சாச்சு. ஓகே. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. அதாவது 3.11 இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம் அப்படிதானே? அடுத்து 3.12க்கான எக்ஸசைஸ் பார்க்கணும் அப்படியா? ஆமாங்கக்கா. ஓகே. அம்மாக்கு ஆடிட் ஒர்க் இருந்துச்சுக்கா, அதனாலதான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஓகே ஓகேப்பா. ஓகே சரி சரி. நீங்க எந்த ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்க. ஆஃபலி வேணா செக் பண்ணி பாருங்க. அது மாதிரி ரிவிஷன் எதை வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 3.12ல இருந்து ஒரு சம் கேட்காம இருக்க மாட்டாங்க. அது நீங்க எந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி. கம்பல்சரி இந்த 3.12ல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் சாப்டர் எக்ஸசைஸ். எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் கம்பல்சரி பார்த்துருக்கணும். நீங்க 3rd சாப்டர்ல எதெல்லாம் படிக்கிறீங்களோ இல்லையோ, அந்த வர்க்கமூலம் கணக்கு, அந்த லாங் டிவிஷன் நீள் வகுத்தல் முறையில போடுவோம்ல, அது இந்த 3.12 கம்பல்சரி பார்த்துருக்கணும். குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. இது தவிர்த்து நான் சொல்லியிருப்பேன் இன்னும் கொஞ்சம் இது. ஆனா அது மாதிரி மேட்ரிக்ஸ் அணிகள்ல இருந்து ஒரு கணக்கு வரும். அதே மாதிரி கம்பல்சரி இந்த 3.12 எடுத்துக்கோங்க. இதுல உள்ள எல்லா சம்மும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? அதனால கொஞ்சம் இந்த சாப்டர் பாருங்க. இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல உள்ள ஒரு ஒரு சம்முமே ஒரு ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. வேடிங் சம்னு சொல்லுவாங்க. அதாவது இத படிச்சு பார்த்து அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க சம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. ஈஸியா தான் இருக்கும். இதுல உள்ள சம்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இப்ப வயசு நம்ம இந்த மாதிரி கணக்கு பார்த்துருக்கோம். உங்களுக்கு வயசு இப்போ 15னா, உங்களுக்கு அப்பாவுக்கு வயசு 35 அப்படின்னா, 20 வருஷத்துக்கு அப்புறமா எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு அப்பாவுக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ரொம்ப சிம்பிளா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ உங்க அப்பாவோட வயசு உங்கள விட 20 அதிகமா இருந்தது அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் எவ்வளவு வயசு இருந்திருக்கும்? அந்த மாதிரி கொஞ்சம் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ஒரு ட்ரெயின் கணக்கு. ஒரு பஸ் ஸ்லோவா போகும்போது இந்த ஸ்பீட்ல போகுது. இன்னொரு பஸ் இந்த ஸ்பீட்ல போகுது. எது ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும்? அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அதுக்கப்புறமா நெறைய பறவைங்க இருந்தது. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்கள்ல, ஒரு வேடன் கன் எடுத்து சுட்டுட்டான். சுட்ட உடனேயே அங்க மொத்தம் எத்தனை குருவி இருக்கும்னு கேட்பீங்க. நீங்க 0ன்னு ஆன்சர் சொல்வீங்க. ஆனா இங்க 0 ஆன்சர் வராது. பாதி குருவி பறந்து மரத்துக்கு போயிட்டு, பாதி குருவி பறந்து அது கூட்டுக்கு போயிட்டு, 2 மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கு அப்படின்னா, முதல்ல மொத்தமா அதுல எத்தனை குருவி இருக்கு? அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரிதான். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதுல இருக்கும். நமக்கு தெரியாதது எல்லாமே எக்ஸ், ஒய், இசட் அந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சுப்போம். ஓகேவா? சிம்பிளா தான் இருக்கும். ஒன்னொன்னும் நீங்க படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை ஒரு டைம்க்கு 2 டைம் படிச்சு பார்த்து அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சாதான் நீங்க சம் போடலாம்.
ஓகேம்மா. கொஸ்டின் படிங்க யாராவது. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் படிங்கம்மா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கனா? இல்லையா? இல்லக்கா. ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் 3.36 கொஸ்டின் படிங்க. ஐயோ. கொஸ்டின் படிங்கம்மா. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. திருப்பி ஒரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் கமா வரைக்கும் அப்படி படிங்க. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமரன் ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த பையனோட தற்பொழுதைய வயது நமக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த வயதின் 2 மடங்கோடு அப்படின்னா 2x, 2 மடங்குனா 2x, 2 மடங்கோடு 1 கூட்டினால் அப்படின்னா 2x + 1. நெக்ஸ்ட். குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் குமரனோட இப்ப வயசு வந்து எக்ஸ் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வயசு எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற வயசுல இருந்து 2 கம்மியா இருக்கும், அப்படின்னா எக்ஸ் - 2. நெக்ஸ்ட். அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் அவருக்கு 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. இப்பல இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா 4 வயசு அதிகரிச்சிருக்கும். அப்ப எக்ஸ் + 4 பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இந்த ஆன்சர் வருது அப்படின்னா அவரின் தற்போதைய வயதை காண்க. அவரோட தற்பொழுதைய வயது எக்ஸ் நம்மள கேக்குறாங்க. நல்லா பாருங்க, குமரனோட தற்பொழுதைய வயது எக்ஸ், 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எக்ஸ் - 2, 4 வருஷத்துக்கு அப்புறம்னா எக்ஸ் + 4. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இப்போ இருக்கிற வயசோட 2 பெருக்கி 1 கூட்டுறதுக்கு சமமா. அப்போ எக்ஸ் - 2 எக்ஸ் + 4 = 2x + 1. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே படிச்சு பார்த்துட்டு இருங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்கம்மா. The product of Kumaran's age in the year 2 years ago, his age 4 years from now. In the more than twice his percentage. What is percentage? ஓகே. ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. The product of Kumaran age. ஓகே. ப்ராடக்ட் ஆஃப் குமரன் ஏஜ். குமரன் ஏஜ் நமக்கு தெரியாது, அப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 2 years ago. 2 years ago. அதாவது இப்போ ஏதோ 2 பெருக்க சொல்றாங்க. எதுனா குமரனோட 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 years ago அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். 2 வருஷத்துக்கு இப்போ உங்களுக்கு வயசு வந்து 10 அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வயசு 8 இருக்கும். 10ல 2 மைனஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ இப்போ உள்ள ஏஜ் வந்து எக்ஸ்னா எக்ஸ் - 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் his age 4 years from now. இப்பையில இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா இப்பையில இருந்து அப்படின்னா இப்போ உள்ள ஏஜ் வந்து பிரசன்ட் ஏஜ் எக்ஸ். இதுல இருந்து 4 வருஷம்னா எக்ஸ் + 4. More than twice his present age. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? குமரன்ஸ் ஏஜோட ட்வைஸ் அப்படின்னா 2x, அதோட 1 வந்து ஈக்குவல், அதாவது 1ன்னு கொடுத்துருக்காங்களா, 1 more than twice அப்படின்னா என்ன அர்த்தம்? 2x + 1 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? வாட் இஸ் பிரசன்ட் ஏஜ்? இப்போ அவனோட வயசு எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. குமரனோட பிரசன்ட் ஏஜ் எக்ஸ், 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 years agoனா எக்ஸ் - 2, ஆஃப்டர் 4 yearsனா எக்ஸ் + 4. இது ரெண்டும் மல்டிபிள் பண்றது குமரனோட பிரசன்ட் ஏஜோட ட்வைஸ் + 1க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே படிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஓகேயா பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஓகேக்கா. ஓகே. ஓகேக்கா. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேமா. ஓகே, வாங்க அப்படியே ஆன்சர் பார்ப்போம். சரி, என்னென்ன பார்த்தோம்?
2 years ago, after 4 years. 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு அப்புறம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? பிரசன்டேஜோட இரு மடங்கு ட்வைஸ் பிரசன்டேஜோட பிளஸ் 1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம இதை சால்வ் பண்ணி எக்ஸ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணுவோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x. நெக்ஸ்ட் -2 கூட எக்ஸ் மல்டி பண்ணா 2x. -2 கூட 4 மல்டி பண்ணா -8 ஈக்குவல் டு 2x பிளஸ் 1. நான் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போறேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x -2x -8 -2x -1. இது ரெண்டும் ஆப்போசிட் சைட் பண்ணா மைனஸ்ல போகும். இப்ப பாருங்க எது சால்வ் ஆகுது. இது -2x இது -2xமா. ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும்னா -4x. இங்க பிளஸ் 4x இருக்கு. அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிக்கும். -8 -1 ஆட் பண்ணோம்னா -9 ஈக்குவல் டு 0. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயரிங் வச்சுக்கிட்டு -9 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பிளஸ்ல வரும். அப்போ இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போச்சுன்னா √9 வரும். √9 வேல்யூ +or-3. சரி, நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட வயசு கேட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டா -3 அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லக்கா. இல்ல. அப்போ மைனஸ் நாட் பாசிபிள். எக்ஸ் வந்து மைனஸ்ல இருக்கிறது வாய்ப்பு கம்மி. அப்ப எக்ஸோட வேல்யூ +3. அவ்வளவுதான். அப்ப குமரன்ஸோட பிரசன்ட் ஏஜ் இப்ப வயசு எத்தனை? 3 தான் ஆகுது. 3 வயசு இருக்கிற பையனை வச்சுதான் நம்ம கணக்கு போட்டிருக்கோம். இந்த சம் எல்லாருக்கும் ஓகேயா பாருங்க. ஆனா இதோட ஸ்டாப் பண்ண கூடாது. லாஸ்டா எடுத்து எழுதணும். குமரனின் தற்பொழுதைய வயது அப்படின்னு எடுத்து எழுதி 3 அப்படின்னு எழுதணும். குமரன்ஸ் பிரசன்ட் ஏஜ் இஸ் 3 அப்படின்னு எடுத்து எழுதணும். எல்லாருக்கும் இந்த சம் ஓகேயா பாருங்க. இது 2 மார்க்ல தான் கேட்பாங்க. இது 5 மார்க்ல எல்லாம் கேட்க வாய்ப்பு இல்ல. எனக்கு குட்டி சம் தான். பாருங்க, இது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேமா. ஓகே, ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு. ஓகேமா. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். இதுல எல்லாமே ஈஸி தான். அப்படி நீங்க முதல்ல மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, கொஸ்டின் படிங்கம்மா. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்? 17 அடி நீளமுள்ள ஒரு ஏணி ஒரு சுவரின் மீது சாய்ந்துள்ளது. ஓகே, 17 அடி இருக்கிற ஒரு ஏணி லேடர் ஒரு சுவர் மேல சாட்சி வச்சிருக்காங்க. அப்ப அதோட ஹைட் எவ்வளோ? 17 அடிதான். ஏன்னா 17 அடி ஏணின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப அதை சாட்சி வச்சுட்டாங்க. அப்ப 17 அடி. ஓகே, நெக்ஸ்ட். தரை, ஏணி மற்றும் செங்குத்து சுவர் மூன்றும் ஒரு செங்கோண முக்கத்தை உருவாக்குகின்றன. ஓகே, நமக்கு எப்பவுமே தெரியும் ஒரு ஏணிய வந்து செவுத்துலயும் தரையிலயும் சாட்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது செங்கோண முக்கோணத்தை தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, சுவரின் அடியிலிருந்து ஏணியின் அடிமுனை வரை உள்ள தூரம் ஏணியின் மேல்முனை சுவரை தொடும் உயரத்தை விட 7 அடி குறைவு எனில் வெயிட். சுவரின் அடியிலிருந்து ஏணியின் அடிமுனை உள்ள வரை அந்த தூரம் அப்படின்றது எப்படி இருக்கா? அந்த மேல் முனை அந்த ஏணியோட இதுல இருந்து அந்த சுவரோட தொடும் உயரத்தை விட 7 அடி குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எவ்வளவு நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனா இந்த ஹைட்டை விட இது 7 கம்மியா இருக்காம். அப்போ இது தெரியாததுனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இது 7 கம்மியா இருக்குன்னா x -7. புரியுதா? புரியுதுக்கா. அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? சுவரின் உயரம் காண்க. இந்த எக்ஸோட வேல்யூவை கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாமா? 17 அடி நீளமுள்ள ஒரு ஏணி ஒரு சுவரின் மீது சாய்ந்துள்ளது. தரை, ஏணி மற்றும் செங்குத்து சுவர் இது மூணும் என்ன பண்ணுது? ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குகிறது. சுவரோட அடியில இருந்து, சுவரோட அடி இங்க இருக்கு, இதுல இருந்து ஏணியின் இந்த அடி முனை வரைக்கும் உள்ள தூரம் அப்படின்றது எப்படி இருக்கா? இதோட மேல் முனையில இருந்து இந்த அடி வரைக்கும் உள்ள
இந்த சுவரோட இந்த தொடும் உயரத்தை விட 7 குறைவா இருக்கு. நமக்கு இதுவே என்னன்னு தெரியாது. இதுல 7 கம்மியா இருக்குன்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதுல x-7 அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா இந்த சுவரோட உயரம் கேக்குறாங்க. அவ்வளவுதாம்மா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுச்சா? பாருங்க. அப்படியே ரீட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் படிங்கம்மா. படிங்கப்பா. ஹரிஷ். The ladder 17 feet long in landing against the wall. ஓகே. ஒரு லேடர் என்ன பண்ணிருக்காங்க? 17 ஃபீட்ல இருக்கு. அத வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சுவத்துல சாச்சு வச்சிருக்காங்க. ஓகே. If the ladder ம். vertical wall and the floor from the bottom of the wall ம். to the ladder forms a right angle triangle. ஓகே. இந்த 3 என்ன பண்ணுது? அந்த லேடர், அந்த வெர்டிக்கல் அந்த வால், அந்த ஹரிசாண்டலா இருக்கிற வால், இது 3 சேர்ந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. Find the height of the wall where the top of the ladder meters. If the distance between bottom of the wall to bottom of the ladder is 7 feet, less than the height of the wall. ஓகே. இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? அந்த வாலோட ஹைட் கேக்குறாங்க. ஆனா இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஹைட் ஆஃப் தி வால் அப்படின்றது வாலோட ஹைட் கேக்குறாங்க. இந்த பாட்டம் ஆஃப் தி வால், இந்த ஃப்ளோர் இருக்குல்ல, இதோட அந்த அளவு அப்படின்றது இந்த ஹைட்டை விட லெஸ் தென் 7. ஓகேவா? அதுல வந்து ஒரு 7 வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இது x-7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சா போதும். கொஸ்டின் ஓகேயா பாருங்க. ஓகேவா? 2 பேருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. சரி. ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் வச்சு நம்ம என்ன தேற்றம் ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கோமே இது வரைக்கும்? வெரி குட். பித்தாகரஸ் தியரம் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா தியரம்? ஞாபகம் இருக்குக்கா. சொல்லுங்க பாப்போம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாகும். வெரி குட், வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணலாமா? வெரி குட் பா, சூப்பர். ஓகே. ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதோட கர்ணம்ன்றது நமக்கு தெரியும், இந்த பகுதி பெரிய சைடு. இதோட வர்க்கம் அப்படின்னா இத ஸ்கொயர் பண்ணா பேலன்ஸ் 2 சைடு இருக்குல்ல, அத வந்து ஸ்கொயர் பண்ணி வர்க்கப்படுத்தி கூட்டுறதுக்கு சமம். இந்த சம் ஆஃப் தி இந்த ஹைப்போட்டெனியஸ் சைட வந்து ஹைப்போட்டெனியஸ் சைடோட ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சம் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸோட இந்த ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது இப்ப ஏபிசின்னு வச்சுக்கோங்க, இது நம்ம இப்ப எக்ஸ்னு வச்சுக்கோம், இது x-7 வச்சிருக்கோம். இந்த கர்ணம் அப்படின்னா ஏசி, இதை ஸ்கொயர் பண்ணா மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், அதாவது இதை ஸ்கொயர் இதையும் ஸ்கொயர் பண்ணணும், இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், இது ரெண்டுத்தையும், அதுக்கு சமமா இருக்கும். இதுதான் பித்தாகரஸ் தியரம். நீங்க எழுதிக்கணும், பை யூசிங் பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றத்தினை பயன்படுத்தி அப்படின்னு எழுதி இதை நீங்க எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏசிக்கு என்னமா வேல்யூ எடுத்திருக்கோம்? 7. வெரி குட். 7. 7 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு பி ஏபி எக்ஸ். 17 இல்லையாக்கா அது? 17. இல்லப்பா 7 தான். 17ஆ? ஓ 17 ஃபீட்டா? ஓகே ஓகே ஓகே. அப்ப 17 ஸ்கொயர். ஓகே. ஏபி எக்ஸா? வெரி குட். அப்ப எக்ஸ் ஸ்கொயர். பிசி x-7 கா. ஓகே. அப்ப x-7 the whole square.
இப்ப சால்வ் பண்ணுவோம். 17 ஸ்கொயர் எவ்வளவுமா? 280. 289 289. ஓகே, வெரி குட். எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. அப்ப ஃபார்முலா சொல்லுங்க. A a square ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படின்னா 49. 2ab மைனஸ் 2ab னா 14x. நான் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சதெல்லாம் சால்வ் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போறேன். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2x ஸ்கொயர் மைனஸ் 14x. இந்த 49 இங்க அப்படியே இருக்கட்டும். இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ்ல போகும். மைனஸ் 289 ஈக்குவல் டு 0. இதை அப்படியே சால்வ் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 14x. இதுல இதை கழிச்சா என்னமா வரும்? 240. ஆமாங்கக்கா. ஓகே, இப்ப எல்லாமே 2 டேபிள்ல டிவைட் ஆகும், அப்படிதானே? சரி, அப்படியே எல்லாத்தையும் நம்ம 2ஆல வகுத்துடலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் 7x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. இதை காரணிப்படுத்தினா எக்ஸ் கிடைச்சிரும். காரணிப்படுத்தலாமா? -7 மைனஸ் 120 மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஒன்னொன்னா செக் பண்ணணும். நான் 2 டேபிள்ல செக் பண்றேன், வரல. 4 டேபிள்ல செக் பண்ண போறேன், 30 கழிச்சா வரல. 6 டேபிள்ல செக் பண்ணா 20 கழிச்சா வரல. நெக்ஸ்ட் 8 டேபிள்ல செக் பண்ணுமா? எத்தனை டைம் வரும்? ஒரு 8 தான். 4 40னா 5 கரெக்டா வருது. ரெண்டுத்தையும் கழிச்சா -7 வருது, பெருக்குனா 120 வந்துருது. இப்ப முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப எழுதும் போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 8னும் எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -8ன்னு ஒண்ணு வரும், பிளஸ் 15 வரும். இதுல மைனஸ் வந்து வாய்ப்பு கிடையாது. அதனால எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? எக்ஸுக்கு 15. அவ்வளவுதான். 15. வெரி குட். அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியான சம் தான் இது, உங்களுக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம். அதை யூஸ் பண்ணி போடுறோம். நீங்க பாருங்க, பார்த்துட்டு எதுவும் டவுட்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. ஓகேக்கா. எல்லாருக்குமே ஓகேவாமா? யாருமே இந்த டவுட் கேட்க மாட்டேங்கிறீங்க. யாருக்கு பொதுவா டவுட் வராதான்? ஓகே, எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு டவுட் வராதான், இல்ல எதுவுமே தெரியலன்னா டவுட் வராதான்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு டவுட் தான். ஓகேவா உங்களுக்குலாம்? சரி, தீபாவளிக்குலாம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? உங்களதான் கேக்குறேன். பண்ணிட்டோம்க்கா. பண்ணிட்டீங்களா? ஓகே. மத்தவங்களா? பண்ணிட்டோம். முடிஞ்சுக்கா. பண்ணிட்டோம்க்கா. பண்ணிட்டீங்களா? சரி சரி. அதுக்குதான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இல்லனா அப்படி யார் இருக்கா? நாள் தான் போவோம்னு யாராவது இருக்கீங்களா? இல்லக்கா. இல்ல. சரி, ஓகே. உங்களை எல்லாம் பேச வைக்கிறதுக்கு அமைதியாவே இருந்துக்கலாம், அப்படிதானே? நீங்க எதுவுமே கேட்டா அவ்வளவு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. நான் ஒரு கணக்கு சொன்னேன்ல, நீங்க ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பீங்களே. ஒரு சச்சின் தான் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மரத்துல வந்து 100 குருவியா ஏதோ ஒண்ணு இருந்தது. அப்போ வந்து ஒரு
வேடன் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எத்தனை குருவி இருந்தது? அந்த மாதிரி கேப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் இது. சரி, கொஸ்டின் படிக்கிறீங்களா? அன்னப்பறவை தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியும். தமிழ்ல படிச்சிருக்கீங்க. என்ன பண்ணும் அது? அது என்ன பண்ணும்? பாலையும் தண்ணியும் தனித்தனியா பிரிக்கும்க்கா. அதுட்ட அப்ப கலப்படம் பண்ண முடியாது, அப்படிதானே? நீங்க பால்ல தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா அது கரெக்டா பிரிச்சு எடுத்து குடிச்சிட்டு போயிரும். ஆனா அத உண்மையிலேயே அது மாதிரி ஒரு பறவை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கற்பனை பறவைன்னு சொல்லுவாங்க. தெரியுமா? பாத்திருக்கீங்களா நீங்களா? போட்டோல இல்ல, நேர்ல. இல்லைங்கக்கா. ம். அது ஒரு கற்பனை பறவைன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அது வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் படிக்கிறீங்களா? ஒரு இடத்தில் x² அன்னங்கள் கூட்டமாக இருந்தன. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுது? ஏதோ ஒரு குளத்துல x² அன்னங்கள் இருக்கு. ஸ்வான் அப்படின்னு தமிழ் சாரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நிறைய அன்னப்பறவைங்க உட்கார்ந்துருக்கு. எவ்வளவு இருக்குன்னா x² இருக்கு. ஓகே. மேகங்கள் கூடியதால் 10x அன்னங்கள் ஏரிக்கு சென்றன. எல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கவும் மழை வந்துருச்சு. மழை வந்த உடனே என்ன பண்ணுது? எல்லாம் வீட்டுக்கு போறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன்னு எல்லாம் கிளம்ப பாக்குது. அப்படி கிளம்பும் போது அதுல வந்து என்ன பண்ணிட்டுதான் 10x அன்னங்கள் வந்து ஏரிக்கு போயிடுது. நான் ஏரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிக்கு போயிடுது. ஓகே. 8இல் ஒரு பங்கு தோட்டத்திற்கு பறந்தன. அதுல பாதி அதுல வந்து பாதி கிடையாது, 8ல ஒரு பங்கு. 8ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கு வச்சா எவ்வளவு வருமோ மொத்தத்துல அப்படின்னா x². மொத்தம்ன்றது x². அதுல 8ல ஒரு பங்குனா 1/8. அது வந்து தனியா பிரிஞ்சு எங்க போயிருதுன்னா, நான் வந்து தோட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு போயிருது. மீதமுள்ள 3 ஜோடிகள் நீரில் விளையாடின எனில். ஓகே. இப்போ எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா மீதம் எவ்வளவுதான் இருக்குன்னா 3 ஜோடி. ஒரு ஜோடினா எத்தனைமா? 2க்கா. 2. அப்படின்னா 3 ஜோடினா எவ்வளவு வரும்? 6. 6க்கா. 6. அப்ப பேலன்ஸ் வந்து 6 தான் இருக்கு. மொத்தத்துல இது ரெண்டும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது 6. அப்போ மொத்தத்துல இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ஈக்குவல் டு 6 அப்படின்னு நானா வச்சுக்கிறேன். இதோ வச்சிருக்காங்க அது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப என்ன கேக்குறாங்க? மொத்த அன்னங்களின் எண்ணிக்கையை காண்க. அப்போ மொத்தமா அங்க எத்தனை அன்னப்பறவைகள் வந்து விளையாண்டுட்டு இருந்தது அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? மொத்தமா ஒரு x² அன்னப்பறவைங்க, அதுல வந்து 10x அன்னப்பறவைங்க தனியா ஏரிக்கு போயிட்டு 8ல ஒரு பங்கு அன்னப்பறவைங்க தனியா தோட்டத்துக்கு போயிட்டு அப்படின்னா இதுல மீதம் எவ்வளவு இருக்குன்னா 3 ஜோடி அன்னப்பறவைங்க. அப்படின்னா 3 × 2 அப்ப 6 அன்னப்பறவைங்க தான் பேலன்ஸ் இருக்கு. அப்படின்னா மொத்தமா அதுல எத்தனை அன்னப்பறவைங்க? மொத்தமா எத்தனை அன்னப்பறவைங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொத்த அன்னப்பறவைகள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எக்ஸாக்கா. x கிடையாது. நம்ம மொத்த அன்னப்பறவைகள் என்னன்னு எடுத்திருக்கோம்? x². அப்ப என்ன நமக்கு x கண்டுபிடிச்சாலும் அதை x² மாத்தி தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். x சொன்னீங்கன்னா தப்பு அந்த ஆன்சர். ஏன்னா அன்னப்பறவைகளை அவங்க x² தானே சொல்லியிருக்காங்க. அப்போ x² தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மறந்துடாதீங்க, அந்த மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. x கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் வந்துட்டுன்னு. சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்கம்மா. A flock of swans contain in x² members. ஓகே. ஃபர்ஸ்ட் நிறைய கூட்டமா இப்போ நம்ம ஒரு இது படிப்போம்ல, ஆட்டு மந்தை அந்த மாதிரி எல்லாம் படிப்போம்ல, அந்த மாதிரி ஃப்ளோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வான்ஸ் அதாவது அன்னப்பறவைகளோட கூட்டம், அந்த மந்தையை வந்து ஃப்ளோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அன்னப்பறவைகளை வந்து இப்போதைக்கு என்னன்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா x² அப்படின்னு எடுத்துக்கிறோம். நிறைய அன்னப்பறவைங்க இருக்கு, அது x²ன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். As the clouds gathered. அப்ப என்ன பண்ணுது? கிளவுட்ஸ் வந்து கேதர் ஆகுது. கிளவுட்ஸ்னா மேகங்கள். மேகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். மழை வந்தா நம்மள என்ன பண்ணுவோம்? விளையாண்டுட்டு இருந்தா வீட்டுக்கு போயிடுவோம்ல, அது மாதிரி அதுங்களும் அங்கங்க வீட்டுக்கு போகுது.
10x wants to lake. ஓகே. அதுல வந்து 10x 10x அவ்வளோ அன்னப்பறவைங்க வந்து என்ன போயிடுது? ஸ்வான் வந்து தனியா லேக்குக்கு போயிருது. அப்படின்னா டோட்டல்ல இருந்து எது பிரிஞ்சிருச்சு? 10x பிரிஞ்சு போயிருச்சு. And 1/8 of the members flew always to go to a garden. அவே டு த கார்டன். அது வந்து என்ன பண்ணுது? இப்போ வந்து 10x தனியா பிரிஞ்சு போயிருச்சா? அதுக்கப்புறம் 8ல ஒரு பங்கு 1/8 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/8. டோட்டல்ல 1/8 அப்படின்னா டோட்டல்ன்றது x². அதுல 1/8 ஸ்வான் வந்து தனியா பிரிஞ்சு கார்டனுக்கு போயிருது. The remaining 3 pairs of played about in the water. ஓகே. நீங்க இதை நல்லா கேர்ஃபுல்லா படிக்கணும். ரிமைனிங் 3 கிடையாது, 3 பேர்ஸ். 3னா நீங்க 3ன்னு போட்டுக்கலாம். 3 பேர்னா பேர்ஸ்னா 2ன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 3 × 2 6. அப்போ ரிமைனிங் வந்து 6. டோட்டல்ல இது ரெண்டும் மைனஸ் பண்ணா ரிமைனிங் 6. அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம். அது என்ன பண்ணுது? நாங்கெல்லாம் எங்கேயுமே வரமாட்டோம், நாங்க இங்கே தான் தண்ணியில விளையாண்டுட்டு இருப்போம்னு அங்க தண்ணியிலே 6 பறவைங்களும் உட்கார்ந்துருக்கு. அப்படின்னா How many swans were in the total? how many swans were there in the total அப்படின்னா என்ன மீனிங்? அப்படின்னா டோட்டலா அதுல எத்தனை ஸ்வான்ஸ் இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் வந்து நம்ம x²ன்னு வச்சிருக்கோம் ஸ்வான். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் வேணா ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா இதுல உள்ள ஒண்ணு இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் ரொம்ப கொஸ்டின் படிச்சு சொல்லி கொடுக்குறேன். இல்லைன்னா நானே உங்களுக்கு கதை சொல்லுவேன்ல, மொத்தமா வந்து x² அன்னப்பறவைங்க இருந்தது, அதுல வந்து 10x அன்னப்பறவைங்க பிரிஞ்சிருச்சு, அதுல 8ல ஒரு பங்கு வந்து தனியா போயிருச்சு, அந்த மாதிரி நான் சொல்லுவேன்ல. இது வந்து நீங்க லைன் பை லைனா படிச்சு பாத்துக்கிறது மஸ்ட். அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் சொல்றேன். இல்ல கதையாவே சொல்லிடுங்கக்கானாலும் ஓகேதான். சரி, அந்த கொஸ்டின்ல நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? x²ல 10x தனியா பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா 1/8 மொத்தத்துல 8ல ஒரு பங்கு தனியா பிரிஞ்சு போச்சு. மொத்தம் பேலன்ஸ் வந்து 6 அன்னப்பறவைங்க இருந்தது. அப்படின்னா மொத்தம் எத்தனை அன்னப்பறவைங்கன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணுவோமா? அக்கா சொல்லுங்கப்பா. மொத்தமே x² அன்னப்பறவைக்கு தானக்கா? ஆமாப்பா. அதுல எப்படி 10x தனியா போகுது? இப்போ நீங்க எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஆமாக்கா. ஸ்கொயர் தானே இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ நீங்க 10ன்னு வச்சுக்கோங்களேன். 10 கூட வேணாம், 10 விட ஜாஸ்தியாவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் கரெக்டா வரும். 10 விட ஜாஸ்தியானா இப்ப நீங்க ஒரு 15ன்னு வச்சுக்கோங்க, 15ன்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. x²னா 2 to 5 வரும். 10xனா என்ன மீனிங்? 10 × x அப்படின்னா 150 தான் தனியா பிரிஞ்சு இங்க போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்னும் நிறைய இருக்குல்ல. ஓகேக்கா. ஓகே. நமக்கு வேல்யூ தெரியாதுல்ல, அவங்க கொடுத்ததுதான் அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு 10க்கு மேலதான் ஆன்சர் வரும் எப்படியும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு இதுல வந்திருக்கு. செக் பண்ணி பாத்துருவோம். ஓகே சரி. இப்போ இந்த இந்த x² இங்க வச்சுக்கிறேன். தனியா நம்ம இப்ப சால்வ் பண்ணிடுவோம். -10x இருக்கு. இந்த 6 கூட நான் இந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்ப -6ன்னு வந்துரும், ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ண போறேமா. இந்த 8 இங்க கிராஸ் மல்டி பண்ணுவோம். அப்ப 8x² -x² ஹோல் டிவைட் பை 8. 10x - 6 = 0. x²ல 8x²ல x² போயிடுச்சுன்னா 7x²க்கா. 7x² by 8 -10x - 6 = 0. இப்போ நம்ம இந்த 8 நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போய் 0 ஆக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா பின்னத்துல இருக்கு, அப்படி இருக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஹோல் டிவைட் பை 8 நம்ம கொண்டு வந்துட்டு அப்புறமா தான் ஆப்போசிட் சைடு கொண்டு போக முடியும். தனியா கொண்டு போக முடியாது. இங்க 8 இருக்கு, நான் எல்லாத்துக்கும் கீழேயும் 8ன்னு கொண்டு வந்துக்கிறேன். அப்போ 7x² இங்க அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கீழே 8 இருக்கு. இங்க பாக்குறோம் கீழே 8 இல்ல. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மேல நம்ம 8ஆல மல்டி பண்ணுவோம். 8ஆல பெருக்கணும்னா 10 கூட -80க்கா. -80x.
6 கூடயும் நம்ம 8 பெருக்கி தான் ஆகணும். ஏன்னா கீழே இல்ல. பெருக்கணும்னா 48க்கா. 48. ஓகே. இப்ப இந்த 8 ஆப்போசிட் சைடு கொண்டு போனா 0 கூட மல்டிபிள் பண்ணி அதுவும் 0 ஆயிடும். ஓகேவா? இப்ப பேலன்ஸ் மேல இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். 7x² minus 80x minus 48 equal to 0. இது எல்லாமே ஏதாவது டேபிள்ல கேன்சல் ஆகுமா? எந்த டேபிளையும் காமனா கேன்சல் ஆகுற மாதிரி தெரியல. 7 டேபிள்ல கேன்சல் ஆகுமா 80? ஆகாதுல. அதனால இப்ப நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிடுவோம். இங்க -80 7 கூட 48 பெருக்குனா எவ்வளவு வரும் பாருங்க. ஆ 48 கூட 7 பெருக்குங்கம்மா. 336க்கா. 336. அப்ப -336. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ ஒண்ணுன்னா நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஏதோ ஒரு நம்பரை 2 நம்பரை பெருக்கணும்னா 336 வருது. அதை ரெண்டுத்தையும் கழிச்சா 80 வரணும். அப்படின்னா என்ன நம்பரா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 80 வரணுமா 2 நம்பரை கழிக்கும் போது? அப்படின்னா எந்த நம்பரா இருக்கும் பாருங்க. 12 செக் பண்ணி பார்ப்போமா? 12ஆம் வாய்ப்பு 80 12ஆம் வாய்ப்புல வருமா? வரவே வராது. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிளே போட்டு பாக்குறேன். சும்மா 2 டேபிள போடுறேன்னு வச்சுக்கோங்க. 1 பேலன்ஸ் 1 13ல 6 டைம் வரும். 16ல 8 வரல. நான் 4 டேபிள் போட்டு பாக்குறேன். 33ல எத்தனை 4 இருக்கு? 8 டைம்ஸா? 32 கரெக்டா. பேலன்ஸ் 1 16ல 4 டைம். இதுவே வருதே. இதுவே கரெக்ட் ஆன்சர் வருதுமா. +4 -84. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 336 வருது. கழிச்சோம்னா 80 -80 கரெக்டா வருது. இப்ப முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதால வகுக்குவோம் நம்ம. இதே நம்ம வகுத்தோம்னா 8ல ஒரு 7 இருக்கு. பேலன்ஸ் 1 14ல 2 இருக்கு. ஓகே. இப்ப இதை எழுதுவோமா? ஃபைனலா எடுத்து இங்க எழுதுவோமா? எப்படி எழுதுவோம்? x + 4/7 எழுதுவோம். இருங்க நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் x - 12 = 0ன்னு எழுதுவோம். நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடுல கொண்டு போனா -4/7 வரும். இல்லைன்னா +12 வரும். இது மைனஸ் நாட் பாசிபிள். மைனஸ் வராது. அப்ப எக்ஸோட வேல்யூ 12. ஓகேவா? அப்ப எக்ஸுக்கு 12. எக்ஸுக்கு 12னா இங்க மொத்தமா எத்தனை நம்ம மொத்த அன்னப்பறவைகள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ x² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 12 ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 144. 144. அப்போ மொத்தமா அதுல எத்தனை ஸ்வான் இருந்ததுன்னா 144 அன்னப்பறவைகள் இருந்தது. அதுல 10 எக்ஸ் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன மீனிங்? 12 × 10 120 தனியா போயிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா ஹரிஷ்? ஓகேக்கா. ஓகேப்பா. சரி, இந்த சம் பாருங்க. இது ஒரு நல்ல சம் தான். கேட்டிருக்காங்க இந்த சம். பப்ளிக்லயே ஒரு டைம் கேட்டிருக்காங்க இந்த சம். நான் தான் சொன்னேன், இந்த சாப்டர்ல ஒரு கணக்குமே இம்பார்ட்டன்ட்மா. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதை நம்ம பொறுமையா பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா சம்மும் தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாதவங்களாம் நாளைக்கு டெஸ்ட் எழுதி கொடுத்துருங்கம்மா. காலையில சீக்கிரமா எழுந்துச்சாது டெஸ்ட் முடிச்சிருங்க. சண்டேல டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க பண்ணல. பாருங்க, இது டவுட்னா கேளுங்க.
ஓகேக்கா. ஓகேக்கா. நீங்களாம் ஓகே ஓகேன்னு சொன்னீங்க. என் ஃபோன் அப்படியே ஹேங் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகல. ஓகேம்மா. சரி நெக்ஸ்ட் சம் போட்டுமா? ஓகேக்கா. ஓகே. ஏன் அழுறீங்க பத்மஸ்ரீ? அழுகலாம் இல்லக்கா. அழுகலாம் இல்லையா? சளி புடிச்சிருக்கா? அப்படிலாம் இல்லக்கா. ஆமாவா? ஆமாங்கக்கா. ஓகே ஓகே. இப்ப எல்லாருக்குமே இந்த ஜுரமும் சளியும் வந்துருதுமா. அதுவும் இந்த கோல்டு வந்ததுன்னா அப்படியே போகவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமாவது இருக்கு அப்படியே. அது என்ன டேப்லெட் போட்டாலும் சரியாக மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் ஹெல்த் எல்லாரும் நல்லா பாத்துக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க படிப்புக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்களோ, அதே மாதிரி உங்க ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. ஏன்னா நெறைய பேருக்கு எக்ஸாம்க்கு மொத நாள் கண்டிப்பா உடம்பு சரியில்லாம போயிரும். அப்ப நீங்களே எவ்வளவு நினைச்சாலும் உங்களால படிக்க முடியாது. அதனால கடைசி நிமிஷத்துல படிச்சுக்கலாம்னு வைக்கிறதும் வேஸ்ட். அப்படி பண்ணிடாதீங்க. எல்லாமே அப்பப்பவே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உடம்பையும் ஆரோக்கியமா பாத்துக்கோங்க. ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம், கடைசியா பாத்துக்கலாம் அப்படிலாம் விடாதீங்க எதுவுமே. ஓகேங்கக்கா. ஓகேமா. சரி ஓகேக்கா. ஓகே. ஓகேமா. ஓகே. இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா இந்த மாதிரி கிலோமீட்டர் சம்ல நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கு பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதுலயும் இந்த கிலோமீட்டர் ரிலேட்டட் சம்ஸ் வரும், இதுலயும் வரும். இந்த மாதிரி கிலோமீட்டர் வச்சு எங்கெல்லாம் வருதோ அந்த கணக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்துக்கங்க. நான் இதுல எல்லா சமயமே இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ஏன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுது. அதனாலதான் சொல்றேன். சரி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மதுரைக்கு போவோம். நாகப்பட்டினம் டு மதுரை போறோம்னு வச்சுக்கோங்க. நாகப்பட்டினத்துல வந்து நைட்டு ஒரு பஸ் 10 மணிக்கு எடுக்கிறாங்க. இன்னொரு பஸ் 11 மணிக்கு எடுக்கிறாங்க. சரி 2 பஸ்ஸுமே 10 மணிக்கு எடுக்கிறாங்க நைட்டு. ஒரு பஸ் வந்து காலையில 4 மணிக்கு போகுது. இன்னொரு பஸ் காலையில 6 மணிக்கு போகுதுன்னா 2 பஸ் போகுதா? ஃபர்ஸ்ட் பஸ் ஏ, செகண்ட் பஸ் பி. ஃபர்ஸ்ட் பஸ் வந்து காலையில 4 மணிக்கு போயிடுது. செகண்ட் பஸ் காலையில 6 மணிக்கு போயிடுதுன்னா எந்த பஸ் ஸ்பீடா போயிருக்கும்? ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கா? ஃபர்ஸ்ட் பஸ், ஏன்ற பஸ். வெரி குட். ஏன் அப்படி சொல்றீங்க? அதுதானே முன்னாடி போய் ரீச் ஆச்சு. டைம் பார்த்தா அதுதான் சீக்கிரமா போயிருக்கு. அப்படிதானே? 4 மணிக்கு போயிருக்கு. அது 2 மணி நேரம் லேட்டா 6 மணிக்கு போயிருக்கு. அப்போ நம்ம ஒரே தூரமா இருந்தாலும் அந்த டைம் வந்து வேரி ஆகுறதுக்கு காரணம் என்ன? எதனால? வெரி குட். ஸ்பீட பொறுத்து அந்த பஸ் வந்து ஃபாஸ்டா போயிருக்கு, ஸ்லோவா போய் ரீச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஸ்பீடும் இங்க நமக்கு தேவைப்படுது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம். ஒரு ட்ரையாங்கிள் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? இங்க இங்க என்ன வரும், இங்க என்ன வரும், இங்க என்ன வரும், மேல என்ன வரும்? எடுத்து பாருங்க. சுபாஷினிலாம் அப்ப வந்தாங்க. இளம்பிரியனுக்குலாம் தெரியும். டி. வெரி குட். டிஸ்டன்ஸ் பை டைம் அக்கா. அதாவது மேல டி வரும், இங்க ஸ்பீடு, இங்க டைம். இங்க ரெண்டும் மாத்தி போட்டாலும் பரவாயில்ல. கீழே மேல டி தான் வரும். ஏன்னா இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டி வேணும் அப்படின்னா இது ரெண்டும் பக்கத்துல இருக்கா? அப்படின்னா என்ன மீனிங்? டினா எஸ் இன்டு டி. இப்போ உங்களுக்கு எஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. டி மேல இருக்கு, டி கீழே இருக்கு. அது அப்படியே எழுதுங்க, டி பை டி. இப்ப டி வேணும்னு வச்சுக்கோங்க, டி அப்படியே எழுதிக்கோங்க. மேல என்ன இருக்கு? டி. கீழே என்ன இருக்கு? எஸ். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். தமிழ்ல பார்த்தோம்னா இது தொலைவு, இது வேகம்,
இது காலம். பார்த்திருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். சரி, அத வச்சு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சம்ம படிங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A passenger train takes 1 hour more than express train. ஓகே. 2 ட்ரெயின் போகுது. இப்போ இங்க பஸ் கிடையாது, ட்ரெயின். ஒன்னு பேசஞ்சர், ஒன்னு எக்ஸ்பிரஸ். எது ஃபாஸ்டா போகும்? எக்ஸ்பிரஸுக்கா? எக்ஸ்பிரஸ் தான் ஃபாஸ்டா போகும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோனா 1 hour. ஒன்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகுது, ஒன்னு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா போகுது. அப்ப ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 1 hour அப்படின்றத நான் ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கம் டிஃபரன்ஸை இங்க வச்சுக்கிறேன். ஓகே. To travel the distance of 240 kilometers from Chennai to Virudachalam. சென்னையில இருந்து விருதாச்சலம் போறாங்க. ஓகேவா? நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து மதுரை போன மாதிரி அவங்க சென்னை டு விருதாச்சலம் போறாங்க. கிலோமீட்டர் மாறாது, டிஸ்டன்ஸ் மாறாது, 240 தான். ஓகே. The speed of the express train is more than the passenger train by 20 kilometers per hour. ஓகே. அதோட ஸ்பீடு நமக்கு எக்ஸாக்டா என்னன்னு கொடுக்கல. ஆனா அந்த பேசஞ்சர் ட்ரெயினை விட அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்துக்கு, அதாவது 20 வந்து எக்ஸ்ட்ராவா போகுது, 20 வந்து ஸ்பீடு வந்து ஜாஸ்தியா போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the average speed of the both train. ஓகே. அப்படின்னா நம்ம கிட்ட போத் 2 ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்கிலீஷ் மீடியமே கவனிங்க, உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு இது எல்லாமே தேவைப்படும். சரி, இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றத ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டி ஃபார்முலா எஸ் இன்டு டி. இப்போ நான் என்ன இங்க ஃபார்முலா எடுத்துக்கிறேன் அப்படின்னா டைம் டேக்கன். ஏன்னா 1 hour டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. டைம் ஃபார்முலா என்ன? டி பை எஸ். ஓகேவா? நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பேசஞ்சர், அடுத்து எக்ஸ்பிரஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பேசஞ்சருக்கு டி பை எஸ். டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே 240 தான். இதுக்கு ஸ்பீடு வந்து நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ்பிரஸ் வந்து இந்த ஸ்பீடை விட 20 ஜாஸ்தியா போகுது அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 20. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம், அந்த டைம்ல வித்தியாசம்ன்றது 1 hour அப்படின்னா நான் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? இது பேசஞ்சர், இது எக்ஸ்பிரஸ். அதோட டைம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 1 hour வித்தியாசம். அப்போ இந்த பேசஞ்சரோட அந்த டைமையும் இந்த எக்ஸ்பிரஸோட டைமையும் இப்படி நான் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ்னா 240, ஸ்பீடு வந்து இது பேசஞ்சர்ல எக்ஸ், எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ் பிளஸ் 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதுல எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா நம்ம கிட்ட கேட்டது 2 ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஓகேக்கா. ஓகே. போடும்போது புரியும், பாத்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா கொஸ்டின் மட்டும் பாத்துக்கங்க. ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் படிங்கம்மா. சென்னையிலிருந்து விருதாச்சலத்திற்கு 240 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஒரு பயணிகள் தொடர்வண்டிக்கு ஒரு விரைவு தொடர்வண்டியை விட 1 மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுகிறது. ஓகே. இப்போ 2 ட்ரெயின் போகுது, 2 ட்ரெயின். ஓகேவா? ஒன்னு வந்து பயணிகள் தொடர்வண்டி, இன்னொன்னு விரைவு தொடர்வண்டி. பயணிகள் தொடர்வண்டி, விரைவு தொடர்வண்டி ரெண்டுத்தோட உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். தொலைவு அப்படின்றது வேகம், காலம் அப்படின்னு. இப்போ பயணிகள் தொடர்வண்டியோட நமக்கு காலம் வேணும்னு வச்சுக்கோங்க. தொலைவு பை வேகம். தொலைவு எவ்வளவு? நமக்கு ரெண்டுத்துக்குமே 240 தான் தொலைவு. காலம் அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு இன்னும் தெரியல. ஆனா இது ரெண்டுத்தோட வித்தியாசம் நமக்கு தெரியும். ஒண்ணு முன்ன பின்ன 1 மணி நேரம் ஆகுதான். அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா நமக்கு 1 மணி நேரம் கிடைக்குது. அப்போ ஈக்குவல் டு 1ன்னு வச்சிருக்கேன். படிங்கம்மா. விரைவு தொடர்வண்டியின் வேகம் பயணிகள் தொடர்வண்டியின் வேகத்தை விட 20 கிலோமீட்டர் பை மணி அதிகம் எனில். ஓகே. இப்ப பயணிகளோட அந்த ஸ்பீடை விட இந்த விரைவு தொடர்வண்டியோட வேகம் எவ்வளவு இருக்கா? 20 அதிகமா இருக்கா.
அப்படின்னா நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது எக்ஸ் பிளஸ் 20ன்னு எடுத்துக்கிறேன். இரு தொடர்வண்டிகளின் சராசரி வேகத்தை கணக்கிடுக. 2 வண்டியோட சராசரி வேகம் கேக்குறாங்க. அப்படின்னா ரெண்டுத்தோட ஸ்பீடு கேக்குறாங்க. இது எக்ஸ், இது எக்ஸ் பிளஸ் 20. அதை கண்டுபிடிச்சா நமக்கு போதும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அப்படியே நீங்க படிச்சு பாருங்க. இன்னொரு டைம் வேணா நான் அப்படியே சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். நீங்க படிச்சு பாருங்கம்மா. நான் அதுக்குள்ள எழுதிடுறேன். படிச்சு பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. கொஸ்டின் எல்லாருக்கும் ஓகேன்னு பாருங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே ஓகே சரி, அப்படியே சால்வ் பண்ணுவோமா? இப்ப இது ரெண்டுத்துலயும் மேல காமனா இருக்கிற 240 நான் வெளியில எடுத்துடுறேன். அப்ப பேலன்ஸ் 1/x மைனஸ் 1/x பிளஸ் 20ன்னு இருக்கு. அப்படியே நான் கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். உள்ள குறுக்கு பெருக்கல் பண்ண போறேன். அப்ப 240 இங்க எக்ஸ் பிளஸ் 20, இந்த எக்ஸ் இங்க பெருக்கணும்னா மைனஸ் எக்ஸ் டிவைட் பை இந்த எக்ஸையும் இந்த எக்ஸ் பிளஸ் 20 பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20xன்னு வரும் ஈக்குவல் டு 1. இதை நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்படின்னா இங்க உள்ள பாருங்க, இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, கேன்சல் ஆகுது. அப்ப மேல 20, இந்த 20 கூட வேணா 240 பெருக்கிறோமா? சரி பெருக்கிறோம். ஏன் 20 கூட 240 பெருக்கணும் அப்படின்னா இதையும் பெருக்கணும்னா 480, மேல 480 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x ஈக்குவல் டு 1. இதை நான் ஆப்போசிட் சைடு அப்படியே கொண்டு போறேன். 4800 தானக்கா? ஆமா, ஒரு 0 மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்க 4800 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x. இதை அப்படியே நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் ஒரு சைடு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x மைனஸ் 4800 ஈக்குவல் டு 0. இது வரைக்கும் ஓகேவா? ஏதோ ஃபாஸ்டா சொல்லிட்டு வந்துட்டு நீ என்ன பண்ணிருக்கோம்? 240 வெளியில எடுத்துட்டு குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிள் பண்ணிருக்கோம். எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆச்சு. இந்த 240 20 நான் அப்படியே பெருக்கி 4800 போட்டுட்டேன். இங்க கீழே வகுத்தல்ல இருக்கிறது இந்த பக்கம் போய் மல்டிபிள் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிட்டேன். அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம காரணிப்படுத்த வேண்டியதான். இந்த பிளஸ் 20 இங்க போட்டுக்கலாம். இந்த மைனஸ் 4800 இங்க போட்டுக்கலாம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ். ஒண்ணுன்னா செக் பண்ணணும். நான் 20 டேபிள்ல செக் பண்ணவா? 20ஆம் வாய்ப்பால செக் பண்றேன். 40ல எத்தனை? 2, பேலன்ஸ் 8. 80ல 4, 240. இது வரல. பெருக்குனா வருது, கழிச்சா வரல. 40 பார்க்க போறேன் நானு. 40னா இதுல ஒரு டைம் வரும். பேலன்ஸ் வந்து 8. 80ல 2 டைம் 120. கழிச்சா வரல. நெக்ஸ்ட் நான் 60 செக் பண்ண போறேன். 60னா 480ல எத்தனை 60 இருக்குன்னு பாருங்கம்மா. 80க்கா. 80ஆ? கரெக்டா வந்துருதா? ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா கரெக்டா வருது, பெருக்குனாலும் கரெக்டா வருது. முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு இங்க பாக்குறோம். 1 தான் இருக்கு, அதனால எதிராலையும் நம்ம வகுக்க வேணாம். அப்போ ஃபைனலா நம்ம எடுத்துக்கும் போது இங்க போடுறேன். எக்ஸ் மைனஸ் 60 எக்ஸ் பிளஸ் 20 சாரி 80 ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். நமக்கு எக்ஸ் தான் வேணும்னா இது பிளஸ்ல ஆப்போசிட் சைடு போகும் 60ன்னு. இது மைனஸ்ல போகும் மைனஸ் 80. அப்ப நமக்கு அது தேவை கிடையாது, மைனஸ் வராது. அப்ப எக்ஸோட வேல்யூ 60. அப்போ பயணிகள் தொடர்வண்டி பேசஞ்சர் வந்து 80ல போச்சுன்னா எக்ஸ்பிரஸ் எதுல போகும்? எக்ஸ் பிளஸ் 20யா? அப்ப 60 பிளஸ் 20 80. அப்ப ஃபைனலா நீங்க எடுத்து எழுதணும், பயணிகள் தொடர்வண்டி 60 வேகத்தில் செல்லும், விரைவு தொடர்வண்டி 80 வேகத்தில் செல்லும் அப்படின்னு எடுத்து எழுதணும். பேசஞ்சர் ட்ரெயின் ஸ்பீட் இஸ் 60 அண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்பீட் இஸ் 80 அப்படின்னு எடுத்து நீங்க ஃபைனலா எழுதணும். புரியுதா பாருங்க? இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் ஃபைனலா. அது மாதிரி இந்த சம் நீங்க போடும்போது ஃபர்ஸ்டே எடுத்து எழுதணும். இந்த ஃபார்முலாவையும் எடுத்து எழுதணும். இந்த கணக்குல வந்து வேகத்தினை எக்ஸ் என்க, பயணிகள் தொடர்வண்டியின் வேகத்தினை எக்ஸ் என்க, விரைவு தொடர்வண்டியின் வேகத்தினை எக்ஸ் பிளஸ் 20 என்க, அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் வேர்டிங்ஸ் எழுதுங்க.
அப்பதான் அழகா இருக்கும். என்னென்ன நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் வேர்டிங்ஸ்லயும் எழுதிட்டு அதுக்கப்புறமா சம் போடுங்க. அதே மாரி சம் முடிக்கும்போதுமே எழுதி முடிக்கணும். இந்த சம் பாருங்க. ஓகேக்கா. கேளுங்க. சரி, இதே மாரி பயிற்சியில ஒரு கணக்கு இருக்கு. போட முடியுமா பாருங்க. 3வது கணக்குன்னு நெனைக்கிறேன். தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவை கடக்க சீரான வேகத்தில் கடக்கிறது. 90 கிலோமீட்டர் தொலைவுனா டிஸ்டன்ஸ் வந்து 90. வேகம் வந்து ஸ்பீடு வந்து 15 அதிகரிக்கப்பட்டால், அதன் வேகம் 15 கிலோமீட்டர் அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் 30ஆக குறைகிறது. அப்படின்னா என்ன மீனிங்? நார்மல் எக்ஸ் அதுல அதிகரிக்கிறது எக்ஸ் பிளஸ் 15. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் போட்டுக்கோங்க. இங்க டிஸ்டன்ஸ் வந்து 90, இங்கேயும் 90. வித்தியாசம் 30 நிமிடம். நிமிடம்னா ஹவர்ல குடுக்கல. அப்படின்னா 30/60ன்னு போட்டுக்கணும். கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. அப்ப ஈக்குவல் டு 1/2ன்னு வச்சுக்கணும். மணி நேரத்துக்காக. ஏன்னா அங்க மினிட்ஸ்ல இருக்கு அதனால. அப்ப 90/x மைனஸ் 90/x பிளஸ் 15 ஈக்குவல் டு 1/2 இப்படி வச்சு சால்வ் பண்ணணும். எக்ஸையும் எக்ஸ் பிளஸ் 15யும் கண்டுபிடிக்கணும். போடுவீங்களா? போடுவோம்க்கா. ஓகே, அது போடலாம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சம்மும் போடலாம். ஒரு எண் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் இது அப்படின்னா அந்த எண்ணை காண்க. ஒரு எண் எக்ஸ் அதோட தலைகீழி அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா 1/x. இது ரெண்டுத்தோட வித்தியாசம் டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ணுவீங்க. வேல்யூ வந்து 24/5. இதை சால்வ் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு ஹோல் டிவைட் பை எக்ஸ்ன்னு வச்சுப்பீங்க. அது அப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். போடுறீங்களா? ஓகேக்கா. ஓகே, அப்ப ஃபர்ஸ்டும் தேர்டும் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகேக்கா. போடுங்க. இல்ல டவுட் இருக்குன்னா நாளைக்கு கேட்டுக்கோங்க. நான் ஒரு டைம் சொல்லி கொடுக்கறதுனால சொல்லித்தரேன். ஏன்னா இதுல உள்ளது எல்லாமே ஒண்ணு இம்பார்ட்டன்ட். அதனால உங்களுக்கு தெரியலனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லித்தரேன். சொல்லுங்கம்மா. அக்கா நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களக்கா? ஆமாம்மா. அது லிங்க் அதோட வேணும். நேம் இணைய குருதாம் ஆமாக்கா. பேர் தான். நான் தனியா வச்சிடல. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வச்சிருக்கோம். சரியா? ஓகேங்கக்கா. இணைய குரு தான். நான் ஒரு லிங்க் மட்டும் அனுப்பி விடுறேன். சரிங்கக்கா. ஓகேம்மா. தேங்க்ஸ்க்கா. ஓகேம்மா, நாளைக்கு எது டவுட்ஸ்னா கேட்டுக்கங்க. ஹோம்ஒர்க் போட்டு வாங்க. லீவ் போடாதீங்க. கரெக்டா டயத்துக்கு வந்துருங்க. நாளைக்கு பாப்போம். எதுவுமே ஓகேங்கக்கா. கேட்கல. நாளைக்கு கேக்குறேன். நிறைய சரிங்கக்கா. வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட்லேயே வேணா கேட்போம். ஓகே. ஓகேம்மா. தேங்க்யூ. பாய் பாய். குட் நைட். தேங்க்யூக்கா. பாய். தேங்க்யூக்கா. பாய்க்கா. பாய் பாய். தேங்க்யூம்மா.